இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்றி உணர்வுடன் இருக்க கூறுகிறார். 10 தொழிலாளர் முழுமையாக குணமடைந்த பின்பும் ஒருவர் மட்டுமே திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறினார். அந்த ஒருவரைப் போல நாம் வாழ வேண்டும். நாம் எண்ணற்ற புதுமைகளையும் நாம் எண்ணற்ற சிறப்புமிக்க ஆதாரங்களையும் கடவுளிடம் நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய கொடைகளாலும் கனிகளாலும் நாம் நிரம்பி வழிகிறோம். அதற்கெல்லாம் நாம் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். தினமும் நாம் அதிகாலை எழுந்தவுடன் இந்த நாளை புதிய நாளை கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு ஆண்டவருக்கு நன்றி கூற வேண்டும். நாம் எப்போது நன்றி செலுத்த தவறுகிறோமோ அப்போதே நம் வாழ்க்கையில் பாதி வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம். நாம் திருப்பலி நிறைவேற்றுவது ஒரு நன்றியின் பலி. ஆண்டவர் அன்று நமக்கு செய்த கல்வாரி மலையில் மீட்பு கொடுத்ததற்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் நாம் திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு முறையும் நன்றி செலுத்த வேண்டும். கடவுளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு நன்மை செய்த அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். எப்போது நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அப்போதே நாம் விண்ணகத்தில் இடம் பிடிப்போம். எனவே நாம் நன்றி கூறுவோம், விண்ணகத்தில் இடம் பிடிக்க முயற்சிப்போம். ஆமேன்.